ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேனுக்கும் குட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேன் குட் அப்படிங்கிற வேர்டை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. காமனாக கேன் அண்ட் குட் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாடல் வேர்புன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா மாடல் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேன் அப்படிங்கிறது குட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கேன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் எபிலிட்டி, அதாவது இப்போ நம்மளால் பண்ண முடியும் முடியாதுன்னு இருக்கு இல்லையா. எபிலிட்டி அப்படின்னா திறன். இப்போ நம்மளால் பண்ண முடியுங்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்டில் பண்ண முடிஞ்சது, பட் ஆனால் இப்போ பண்ண முடியாது. பாஸ்ட்டில் பண்ண முடிஞ்சதுக்கு குட் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா கேனோட பாஸ்ட் ஃபார்ம் தான் குட். ஸோ அதனால் கேன் வந்து ப்ரெசன்ட் எபிலிட்டிக்கு, குட் வந்து பாஸ்ட் எபிலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கேன் வந்து நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது முடியும், என்னால் முடியும். குட் அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் மீன்ஸ் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணுறது கிடையாது. முடிஞ்சது, அப்போ பண்ண முடிஞ்சது, இப்போ முடியாது. ஸோ அதனால் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஹீ கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் எ வீக். அவரால் ஒரு வாரத்தில் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் எபிலிட்டி இப்போ முடியும் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் எபிலிட்டிக்கு குட். எக்ஸாம்பிள், ஐ குட் வாக் ஃபாஸ்ட் அன்டில் 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னால் வேகமாக ஓட முடிஞ்சுது, ஆனால் இப்போ முடியாது. எக்ஸாம்பிள் வச்சா கிளியராக புரியும். சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ஆர் குட் ப்ளஸ் வேர்ப், இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். என்னால் ஓட முடியும், என்னால் ஓட முடிந்தது. என்னால் அப்படிங்கிறது தான் இதில் சப்ஜெக்ட். என்னால் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ. கேன் முடியும் இருக்கு இல்லையா, ஸோ கேன். ஓட அப்படிங்கிறத இதில் வேர்ப், அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரன். ஐ கேன் ரன், இதுதான் இதோட வேர்ப். ஐ கேன் ரன். என்னால் ஓட முடிந்தது. ஸோ இது முடிந்தது, பாஸ்டில் பண்ண முடிஞ்சது, ஆனால் இப்போ பண்ண முடியல. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் இதில் என்ன? என்னால். என்னால் இங்கிலீஷில் எப்படின்னா ஐ. கேன் ஆர் குட் முடிந்தது அப்படின்றது இல்லையா, ஸோ முடிந்ததுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். ஐ குட் ஓட முடிந்தது. ஓட என்ன எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரன். ஐ குட் ரன். ஸோ இதுதான். இப்படி இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். இப்போது இதில் கிளியராக சொல்லணும்னா, என்னால் ஓட முடியும், ஐ கேன் ரன். என்னால் ஓட முடிந்தது, ஐ குட் ரன். இதுதான் இதோட சிம்பிள் எக்ஸாம்பிளோடு சொன்னால் தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸை வச்சு எப்படி அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியராக உங்களுக்கு புரியும். அண்ட் இங்கிலீஷ் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஈஸி தான். இப்போ நாம் கேன் அண்ட் குட்டோட நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்கலாம். நெகட்டிவ் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, நாட் யூஸ் பண்ணுவோம். கேன் நாட், குட் நாட். இதுதான் வந்து கேன் அண்ட் குட்டோட நெகட்டிவ் ஃபார்ம். இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க? காண்ட், குடண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காண்ட் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ப்ரொனவுன்சியேஷன் கிடையாது. கேண்ட் அப்படிங்கிறத எக்ஸாக்ட் ப்ரொனவுன்சியேஷன் ஃபார் கெனாட். குடண்ட், குட் நாட் தான் குடண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று வச்சு பார்ப்போம். எக்ஸாம்பிள்னால் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் கெனாட் ஆர் குட் நாட் ப்ளஸ் வேர்ப். என்னால் ஓட முடியாது, என்னால் ஓட முடியவில்லை, என்னால் ஓட முடியாது. இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து என்னால், ஸோ ஐ. முடியாது அப்படிங்கிறது கெனாட். ஓட அப்படிங்கிறது அதில் வேர்ப். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ரன். ஐ கெனாட் ரன். என்னால் ஓட முடியவில்லை, ஐ குட் நாட் ரன். ஸோ இதை வச்சு எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட புக்ஸ் அண்டு நீங்களாக ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணி கெனாட் அண்ட் குட் நாட் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் புரியும், ஈஸியாக இருக்கும். கேனுக்கும் குட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், பாசிபிலிட்டி, அதுலேயும் கேன் அண்ட் குட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், யூ கேன் பை இட் இன் ஏ லோக்கல் ஷாப். இது தூரமாக போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, பக்கத்து கடையிலே வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ணலாம். எங்களால் நேற்று ஃபுல் மூன் பார்க்க முடிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நேற்று பார்க்க முடிஞ்சுது, அதாவது பாஸ்ட்டில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ வி குட் see the full moon yesterday. நாங்கள் நேற்று ஃபுல் மூன் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கும் நம்ம குட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கொஷின் கேட்குறதுக்கு கேன் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கேஷுவலாக பேசும்போது, இன்ஃபார்மலாக, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி வீட்டில் பேசும்போது கேன் யூஸ் பண்ணலாம். கேன் யூ ஹெல்ப் மீ, நீ எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அடுத்தது குட் எதுக்குன்னா, பொலைட்டாக பேசுகிறதுக்கு குட் யூஸ் பண்ணலாம். பொலைட்டான ஆஃபீஸில்,
அந்த மாதிரி பேசும்போது நம்ம குட் யூஸ் பண்ணலாம். ஸ்கூலில் ஆஃபீஸ்லலாம் பேசும்போது குட் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ பொலைட்டாக பேசும்போது, ஃபார்மலாக பேசும்போது குட் யூஸ் பண்ணலாம். இதை பற்றின வீடியோஸ் நான் கிளியராக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா.